இன்னைக்கு நாலாபுரமா வந்திருக்கு. செம்ம ஃபயரா இருக்கு. அன்சிதாவும் சௌந்தர்யாவும் வேற லெவல்ல வந்து சம்பவம் பண்றாங்க. அவ்வளோ டென்ஷனா வந்து அன்சிதா வந்து பேசுறாங்க. சௌந்தர்யா வந்து பேசுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது ரணவ் ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி. அதனால தான் அன்சிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணேன், உனக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ தூரம் ஆவேசமா பேசியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து அன்சிதா வந்து பிடிச்சிருக்காங்க. ரணவ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த ரணவ் வந்து சொல்லிருக்காப்ல. இந்த பக்கம் சௌந்தர்யா வந்து எதுக்கு அவனுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றீங்க, அவனுக்கு வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அவனுக்குலாம் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பாருங்கள், அப்படியே அவ்வளோ ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் ரணா வந்து நீ என்ன கண்டென்ட்டுக்காக பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவனோட யோசிக்க பாருங்கள். அவ்வளோதான் இருக்குது அவனுக்கு அறிவு, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் வந்து சொல்கிறாங்க, அவனுக்கு என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி புரிய மாட்டேங்குது, அவனுக்கு எதுவுமே தெரியல, அவனுக்கு என்ன பேசணும்னே புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லி அப்படி சரியான ஆவேசமாக சௌந்தர்யா வந்து கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி வந்து கையை பிடிச்சி வந்து கூட்டு வரான். ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால தான் அடுத்த கான்வர்சேஷனில் முத்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இந்த மாதிரி நீ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாப்புல. அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து ரணவ் தப்பாக பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. திருப்பி அன்சிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவன் வந்து ஒரு நல்லது பண்ணும்போது நம்ம சொல்கிறோம், அதை வந்து கேட்குறான், ஒரு தப்பு பண்ணுறான் அதை சொல்லும்போது அவன் கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்லி அன்சிதா இன்னும் டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த ரணவும் அருணும் பேசுகிறாங்க. அப்போ அருண் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, எல்லாம் குரூப்பாக விளாட்றாங்க, அப்போ நீ மட்டும் தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண அப்படின்னா அப்போ குரூப்பெலாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, அப்போ நீ தான் தனியாக மாட்டிட்டு முழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. இன்னொரு பக்கம் வந்து ரணவ் வந்து புலம்புறாப்புல, இந்த மாதிரி வந்து அவங்களுக்காக விளாட்றாங்க, அப்புறம் நான் தானே அப்புறம் எனக்காக பேசணும் அப்படின்னு சொல்லி ரணவ் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காப்புல. அது என்னன்னு சொல்லி தரல. அதனால தான் அன்சிதா இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகி ஹைப்பராகி கத்துறாங்க, டே உனக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து அவனுக்குலாம் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அன்சிதா வந்து சண்டைக்கு போய் அப்படியே வந்து ரணவட்ட வந்து சண்டைக்கு போய் அவனுக்கு வந்து பேசுகிறதே புரிய மாட்டுது, அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியலை அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஃபயராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாபுரம் வந்திருக்கு. லைவில் வந்து என்ன நடந்துச்சு, அப்படியே வந்து சௌந்தர்யா எதனால இவ்வளோ தூரம் கோவப்பட்டாங்க, அந்த ரணவுக்கு என்ன தப்பு பண்ணா அப்படிங்கிறத பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.